அறிவியலோட வரலாற்று பக்கங்களை புரட்டி பாத்தீங்கன்னா சில சமயம் ரொம்பவே ஆச்சரியமான சில வடிவங்கள் அங்கே இங்கே ஒளிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாம அப்படி ஒரு புதிரைத்தான் பார்க்க போறோம். ஆனா இது வெறும் எண்களை பத்தினது இல்ல, அதுக்கு பதிலா அந்த எண்களை உருவாக்குன மனுஷங்களை பத்தினது. நம்மளோட இந்த மரமம் ஒருத்தருக்கு ஒருத்தர் துளி கூட சம்பந்தமில்லாத மாதிரி தெரியற 3 வரலாற்று நபர்களோட தொடங்குது. அவங்க போன பாதைகள் வேற வேற, ஆனா ஒரு விசித்திரமான நூல் அவங்க எல்லாரையும் ஒன்னா இணைக்குது. முதல்ல சார்ல்ஸ் டாட்சன். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆக்ஸ்போர்ட்ல ஒரு மேத்ஸ் லெக்சரர். ஆனா உலகத்துக்கு இவரை வேற ஒரு பேர்ல தான் தெரியும். அதுதான் லூயிஸ் கேரல். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆலிசஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் வண்டர்லேண்ட் எழுதினாரே அவர்தான். அடுத்து நம்ம பார்க்க போறது பிரான்சிஸ்செக் லெஜா. போலந்தை சேர்ந்த ஒரு பயங்கரமான புத்திசாலி. ஆனா அவரோட வாழ்க்கை ரொம்பவே கஷ்டங்களும் விடாமுயற்சியும் நிறைஞ்சது. போர், நாசி கான்சென்ட்ரேஷன் கேம்ப், இது எல்லாத்தையும் தாண்டி வந்தவர். மூணாவதா ஹென்ரி ஹீட்டன். இவர் ஒரு அமெரிக்கன் டீச்சர், கார்பெண்டரும் கூட. பெருசா ஃபார்மலா படிக்கலனாலும் மேத்ஸ் புதிர்களை உருவாக்குறதுலயும் அதை சால்வ் பண்றதுலயும் இவருக்கு ஒரு தீராத ஆர்வம். சரி, இப்ப கேள்வி என்னன்னா, கற்பனை உலகத்துல வாழ்ந்த ஒருத்தர், நிஜ உலகத்தோட கொடூரங்களை நேர்ல பார்த்த இன்னொருத்தர், அப்புறம் தன்னோட சின்ன உலகத்துல கணக்கு புதிர்கள்லயே மூழ்கியிருந்த ஒருத்தர், இப்படி முற்றிலும் தொடர்பில்லாத இந்த 3 பேரையும் இணைக்கிற அந்த மர்மமான புள்ளி எதுவா இருக்கும்? இந்த மர்மத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சிக்க நாம 2 வித்தியாசமான ஆனா பிரமாதமான மனுஷங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். டோட்சன் ரொம்பவே ஒரு புத்திசாலி, தெரியுமா? அவரோட சொந்த பேரையே ஒரு பசில் மாதிரி மாத்திட்டாரு. அப்படி உருவானதுதான் லூயிஸ் கேரல்ங்கிற புனைப்பெயர். இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட் பிளே. எப்படின்னா, அவரோட முழு பேரு சார்ல்ஸ் லட்விட்ஜ். இத முதல்ல லாட்டின்ல மாத்தி அப்புறம் அதை அப்படியே உல்டா பண்ணி இங்கிலீஷ்ல சொன்னா கிடைக்கிறது தான் லூயிஸ் கேரல். டோட்சனோட இந்த ஜாலியான வார்த்தை விளையாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஜானோஸ் போலியான்னு ஒரு கணித மேதை சொன்ன இந்த வரிய பாருங்க. நான் ஒண்ணுமே இல்லாததிலிருந்து ஒரு புது உலகத்தையே உருவாக்கிட்டேன்னு சொல்றாரு. இவர் நான் யூக்ளீடியன் ஜியாமெட்ரியோட முன்னோடி. ஒரு கணக்கு மூலமா ஒரு புது பிரபஞ்சத்தையே உருவாக்க முடியும்னு யோசிச்சிருக்காரு பாருங்க. இவரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம புதிரில இவருக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. சரி, இப்போ நம்ம புதிரோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்ப நம்ம பார்க்க போறது பிரான்சிஸ் லெஜாவோட வாழ்க்கை கதை. உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு கதை இது. மனுஷனோட மன உறுதிக்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டு. லெஜாவோட வாழ்க்கை நிஜமாவே ஒரு சினிமா மாதிரி. யோசிச்சு பாருங்க, பாரிஸ்ல படிக்கிறப்போ ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டி துண்டை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்காரு. அப்புறம் முதல் உலகப் போர்ல கலந்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, நாசி வதை முகாமோட கொடுமையும் அனுபவிச்சிருக்காரு. இவ்ளோ கஷ்டத்தையும் தாண்டி போருக்கு அப்புறம் அவரோட நாட்டுல கணக்குத்துறைய மறுபடியும் தூக்கி நிறுத்தினாருன்னா பாத்துக்கோங்களேன். இது ஒரு உண்மையான போராளியோட கதை. சரி, இவ்ளோ வித்தியாசமான வாழ்க்கை கதைகள், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற அந்த ரகசியம் முடிச்ச அவுக்குற நேரம் வந்தாச்சு. சோ, உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற அதே கேள்விதான். ஒரு எழுத்தாளர், ஒரு போர் வீரன், ஒரு தச்சர், ஒரு பெரிய கணித மேதை, இவங்க எல்லாருக்கும் என்னங்க சம்பந்தம்? அந்த கனெக்ஷன் ஒரு தேதி, ஜான்வரி 27. ஆமாங்க, பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியுற இந்த ஒரு நாள் தான் நம்ம புதிரோட மையப்புள்ளி. அந்த தேதி எப்படி இவங்களை இணைக்குதுன்னு கேக்குறீங்களா? சார்ல்ஸ் டான்சனும் பிரான்சிஸ்செக் லெஜாவும் 2 பேருமே பிறந்தது ஜனவரி 27ஆம் தேதி. அதே ஜனவரி 27ஆம் தேதி தான் ஹென்ரி ஹீட்டனும் ஜானோஸ் போலியாயும் இறந்து போனாங்க. ரொம்ப விசித்திரமான ஒரு கோயின்சிடன்ஸ் இல்லையா? ஆனா கதை இதோட முடியல. ஆமா, இந்த ஜான்வரி 27 நம்ம பார்த்த இந்த 4 பேரோட முடிகிற விஷயம் இல்ல. இது இன்னும் நிறைய கணித மேதைகளோட வாழ்க்கையிலயும் இருக்கு. ஜேம்ஸ் கேகில், ரிச்சர்ட் கோரண்ட், ராபர்ட் ரான்கின், இந்த லிஸ்ட் இப்படியே போயிட்டே இருக்கு. இன்னும் எத்தனையோ கணித அறிஞர்களோட வாழ்க்கையில இந்த ஜான்வரி 27ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளா இருந்திருக்கு. ஒண்ணு அவங்க பிறந்த நாளா, இல்லனா இறந்த நாளா. இது வெறும் 4 பேரோட கதை இல்ல, இது தற்செயல் நிகழ்வுகளோட ஒரு பெரிய கலெக்ஷன், ஒரு உண்மையான ஹிஸ்டாரிக்கல் அனாமலி. அப்போ இந்த விசித்திரமான கோயின்சிடன்ஸ்ல இருந்து நாம என்ன கத்துக்க போறோம்? இது ஏதோ நியூமராலஜியோ ஜோசியமோ கிடையாது. இது அதை விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சயின்ஸ் ஹிஸ்டரிங்கிறது வெறும் டேட்ஸ், டேட்டா, கண்டுபிடிப்புகளோட லிஸ்ட் மட்டும் கிடையாது. அது மனுஷங்களோட கதைகளால நெய்யப்பட்ட ஒரு பெரிய திரை மாதிரி. ஒவ்வொரு தியரிக்கு பின்னாடியும் ஒரு மனுஷன் இருக்கான். அவனோட வாழ்க்கை, அவனோட போராட்டங்கள், அவனோட கனவுகள் எல்லாமே இருக்கு. இந்த ஜான்வரி 27 அனாமலி மாதிரி வர்ற தற்செயல் நிகழ்வுகள் தான் அறிவியலோட பெரிய கதைகளுக்கு பின்னால இருக்கிற அந்த ஹியூமன் கனெக்ஷனை நமக்கு ஞாபகப்படுத்துது. டாட்சன், லெஜா,
ஹீட்டன், போலியாய் இவங்க எல்லாரும் ஒரே ஒரு கேலண்டர் தேதிய பகிர்ந்துக்கிட்டாங்க. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, காலம் தூரம் இதெல்லாம் கடந்தும் நாம எல்லாரும் ஒரே மனித அனுபவத்தோட ஒரு பகுதிதாங்கிற ஆழமான உண்மையத்தான். அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு சயின்ஸ் தியரிய பத்தி படிக்கும்போது அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற மனுஷனோட கதைய தேடி பாருங்க. ஏன்னா இது ஜனவரி 27 மாதிரி வரலாற்றோட பக்கங்கள்ல இன்னும் எத்தனையோ ஆச்சரியமான வடிவங்கள், எத்தனையோ ரகசியமான கனெக்ஷன்ஸ் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம் இல்லையா?